பார்ட் 2ல எஃபெக்ட், டியூரேஷன், ஃபில்டர், பிப், ஸ்ப்ளிட் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் ஆப்புக்குள்ளே போயிட்டு வீடியோ கிளிக் பண்ணுங்கள். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு எதுனா ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அதேமாரி நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்ட அளவுக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே வந்து கேன்வாஸ், ஆடியோ, ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃபெக்டில் பார்த்திங்க கிளிக் பண்ணாவே இங்கே பாருங்க பேசிக், ஜூம் ஸ்லோ, ஜம்ப், ஜூன் இதெல்லாம் வந்து இருக்குது. கிளிச் இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்னென்ன பண்ணுறேன் கிளியில் டச் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோவில் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஷேடு என்னென்ன பண்ணுறேன்னா பீட்ஸ், ஃபிலிம்மு, ஷேக்கு, வைப்ரேட்டு இதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன கிளிக் பண்ணுறேனோ மேலே வந்து ஆப்ஷன் ஆகுது பார்த்தீங்க. இதுமாரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வீடியோவில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்மளோட ஓன் யூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ண வெதர் இப்போ பாருங்கள் மழை பெய்கிற மாதிரி, இப்போ வந்து ட்ராப் இது மாதிரி வந்து நிறைய இது வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபில்டர்லேயே நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஏஐ ஃபில்டர் அப்படி கூட இருக்குது. நீங்கள் வந்து செலப்ரேட் இப்படின்னா இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து காமிச்சிட்டேன் இதுலேயே வந்து. ஸோ இதுலேயே வந்து டச் பண்ணால் ஒன்று ஒன்று பிளிங்க் ஆகுது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று பொறுமையாக காமிக்கிறேன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு டச் பண்ணால் எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உள்ளே போனால் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க. பாருங்கள் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. எதுவும் வேணும்னா நான் இந்த ஒரிஜினல்லே கொடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோவே வந்துடும். ஏஐ எஃபெக்ட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் இப்போ இது கிளிக் பண்ணால் அதோடைய பார்ட்ரு, ஃபோட்டோஸோடைய பார்ட்ரு, அந்த பிக்சர்ஸில் இருக்க மட்டும் பார்ட்ரு வரும். அதுலேயே வரையும் நிறைய இருக்குது. கோனு, செலப்ரேட்டு, க்ளோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. பபிள்ஸ் இது மாதிரி எது நீங்கள் வந்து பண்ணாலும் மேலே எஃபெக்ட் நான் என்னென்னலாம் கிளிக் பண்ணுறனோ கீழே பாருங்கள் அது எல்லாமே மேலே வந்து ஃபோட்டோஸில் வந்து அப்ளை ஆகுது பாருங்கள். இதுமாரி நீங்கள் என்னென்ன வந்து உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்லேயே நிறைய இருக்குது. எஃபெக்ட்டு, ஏஐ எஃபெக்ட்டு இருக்குது. ஓகேவா? அதுலேயே வந்து ஃபில்டரும் வந்து இருக்குது. மூடு, எமோஷ்னல் இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே இதில் இருக்குது. நீங்களே அதை படித்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கீழே நான் போட்டிருக்கேன். வேணும்னா ஒரிஜினலே கொடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் பிக்சரே வந்து வந்துடும். அதிலே ஃபில்டர் இருக்குது பாருங்கள். ஃபில்டரில் இப்போ பாப்பாவுடைய எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா பிரைட்டு, பிங்க்கு, ரெட் இது மாதிரி டார்க்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து வச்சுக்கலாம். கோல்டு வேணுன்னா அது வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்கின் கலர் வந்து ஸ்கின் 1, 2 அதுமாரி ஆப்ஷன் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிரைட்னஸ் இந்த ரைட் சைட் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் ஆகும். லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப டவுன் ஆகும். அதுதான் இந்த ஆப்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே இதுதான். ஓகேவா? இதுலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃபில்டரு, ஏஐ எஃபெக்ட் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். வேணாம் அப்படின்னா டிலீட் கொடுத்துடலாம். எஃபெக்ட்டும் பார்த்தாச்சு, ஃபில்டரும் வந்து எஃபெக்ட் கூட வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பிப்புனா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் நீங்கள் எதனா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே எங்கன்னா வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அதில் ஒரு ஃபோட்டோஸ் வந்து மேலே வரணும். நீங்கள் மார்க் பண்ணி சொல்ல போகிறீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு இந்த மினிட்ஸ் வரையும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுமாரி ட்ராப் பண்ணி நீங்கள் சின்னதாகவும் இல்லை பெருசாக கூட கீழே இல்லை மேலே சைடில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். லேண்ட்ஸ்கேப் மாற்றி பார்டர் வந்து என்ன கலர் வேணும், ரெட் கலரா இல்லைனா ஆரஞ்சு கலரா அதுமாரி வந்துச்சு. வேணான்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டெலிட்க்கு வந்து கொடுத்து அதை கிளிக் பண்ணிட்டாவே டெலிட் ஆப்ஷன் வந்துடும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிப்பு வேணால் டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ பிப்பு வேறு ஃபோட்டோ வேணும்னா அதே கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் வேறு ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோஸே எடிட்னு இருக்குது பாருங்கள். அதிலே போனீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணலாம் அதை கிளிக் பண்ணாவே எடிட் ஆப்ஷன் அதோட ஸ்கின்னு, க்ரீமு இதுமாரி எல்லாம் வந்து இருக்கும். அதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்ல. நிறைய ஃபீச்சர்ஸை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஷாட்டில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எங்கே வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டியூரேஷன்னா நெக்ஸ்ட் டியூரேஷன் பார்க்க போகிறோம். டியூரேஷனாக டைம் தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா அந்த வீடியோ கட் ஆகிடும். 6.5 செகண்ட்ஸ் தான் வேணும், இல்லை 4.7, இதுமாரி என்ன செகண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். நான் எவ்வளோ தூரம் வச்சு எனக்கு இந்த அளவுக்கு தான் வேணும், இந்த அளவுக்கு இப்போ வேணும்னா கூட நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துடும். வேணாம் அப்படின்னாலும் டியூரேஷன் கட் பண்ணி டைமிங் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு பாட்டை நீங்கள் டச் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷன் வேணான்னா டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். சப்போஸ் வேணும்னா ட்ராப் பண்ணிங்கனாவே வந்துடும். இந்த பாட் எனக்கு வேணாம் இந்த வீடியோவில் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தாவே டெலிட் ஆப்ஷன் கொடுத்துங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டா அதுவே வந்து டெலிட் ஆப்ஷன் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் வால்யூம் பற்றி